ஒரு கம்பெனியோட வெற்றிக்கு உண்மையான ரகசியம் என்னன்னு தெரியுமா? வாங்க, பேட்ரிக் லென்சியோனியோட பார்வையில இத பத்தி பார்க்கலாம். உங்க கம்பெனில தேவையில்லாத அரசியல், குழப்பம் இல்லாட்டி ஒரு மந்தமான சூழல் இருக்கா? இது உங்களுக்கு பழக்கமான விஷயமா? லென்சியோனி சொல்றார், உங்க உண்மையான அட்வான்டேஜ் ஸ்மார்ட்டா இருக்கிறதில்ல, அது ஒரு நிறுவனமா நீங்க ஹெல்த்தியா இருக்கிறது தான். அப்போ நிறுவன ஆரோக்கியம்னா என்ன? சிம்பிளா சொன்னா கம்பெனி முழுசா ஒரே மனசோட ஒரு கோர்வையா வேலை செய்யறது தான். சரி, இதை எப்படி பண்றது? எல்லாம் டாப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த லீடர்ஷிப் டீம்ல இருந்து. லென்சியோனி சொல்ற மாதிரி மேல இருக்கிற டீமே ஒன்னா இல்லனா மத்த யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? இதை யோசிச்சு பாருங்க. இது ஒரு சூப்பரான உதாரணம். உங்க லீடர்ஸ் கால்ஃப் ஆடுறாங்களா இல்ல பாஸ்கெட்பால் ஆடுறாங்களா? இந்த மாதிரி டீம் ஒர்க்கை உருவாக்க ஆரோக்கியமான டீம்ஸ் இந்த 5 விஷயங்கள்ல கவனம் செலுத்துவாங்க. நம்பிக்கை தான் முதல் படி. ஒரு நல்ல டீமை உருவாக்குனதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் கம்பெனி முழுசுக்கும் ஒரு தெளிவை கொண்டு வர்றதுதான். யோசிச்சு பாருங்க, லீடர்ஸ்க்கே தெளிவில்லைன்னா எம்ப்ளாயீஸ் எப்படி ஒரே பாதையில போவாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் போவாங்க. இதோட முக்கியமான பாயிண்டே இதுதான். நாம யாரு, என்ன பண்றோம், எப்படி பண்றோம்னு எல்லாருக்கும் சிம்பிளா புரியணும். இந்த தெளிவான கல்ச்சர் உருவாக்க லென்சியோனி ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப்லான சொல்றார். வாங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம எல்லாருமே வெறுக்கிற ஒரு விஷயம் யூஸ் இல்லாத மீட்டிங்ஸ். ஆனா இதுக்கான தீர்வு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஏன் மீட்டிங்ஸ் ஃபெயில் ஆகுது தெரியுமா? ஒரே மீட்டிங்ல எல்லாத்தையும் பேசி எதையுமே முடிக்காம போறதுனால தான். அதுக்கு தீர்வு அந்த ஒரு மீட்டிங்க்கு பதிலா 4 தனித்தனியான ஃபோக்கஸ்டான மீட்டிங்ஸ் வைக்கிறது தான். அடிப்படையில் இருக்கிறது டெவலப்மெண்டல் மீட்டிங்ஸ். இத லாங் டேர்ம் பிளானிங்கிற்காக வைக்கிற ஒரு ஆஃப் சைட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அடுத்து பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கு 1, டெய்லி வேலைகளுக்கு 1ன்னு தனித்தனி மீட்டிங்ஸ். முக்கியமா 2யும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. டாப்ல ஒரு 5 நிமிஷம் டெய்லி செக்இன், முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி எல்லாரையும் ஒரே லைன்ல வைக்க இது போதும். சரி, இப்ப டீம் ஒன்னா இருக்கு, தெளிவு இருக்கு, மீட்டிங்ஸும் சரியா போகுது. இதனால என்ன நடக்கும்? இங்கதான் இந்த மேஜிக்கே இருக்கு. உங்க கம்பெனி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இல்லாம எல்லாரும் மோட்டிவேஷனோட சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு இடமா மாறும். இதுதான் உங்க கம்பெனியோட அல்டிமேட் அட்வான்டேஜ். ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா ரொம்பவே அரிதானது. இத முடிக்கும்போது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, உங்க நிறுவனத்தோட ஆரோக்கியத்துக்கு இப்போ பெரிய தடையா இருக்கிறது எது?